தன்னை தன்னோ தன்னை தன்னோ தன்னை தன்னோ தானை தந்தனை தோ தாய வேலை நல்ல உனக்கு வேலையம்மா நீ விளையாட்டி வரும் சமயம் அம்மா ஏ சந்தியில வந்து அமர்ந்த தெய்வம் நீ சக்தி கொண்ட சந்தியம்மா ஆடி வாரா பாடி வாரா எம்மா பாடி வாரா ஆதாலி போடு யமானி ஓடுவாளா பாடுவாளா கூட சத்தம் போடுவாளா அவ கொட்டு மேல நல்ல முழக்கத்தோடு ஏ கோலக்காரே சந்தியம்மா தாய சந்தியம்மா தாய குலம போட்டு வாடா சந்தியம்மா தாய ஓரா நல்ல உனக்கு கரகம் அம்மா நீ ஓடி விளையாட பொறுக்கிறகமா தாய இரண்டா நல்ல உனக்கு கரகம் அம்மா ஏ ஈராத்துக்காரி இருக்கங்குடி மாறி நீ இருந்தாடுகின்ற திருக்கிறகம் ஏய் மூணா நல்ல உனக்கு கரகம் அம்மா மூணாம் கரகம் அம்மா அம்மாளுக்கு முத்து வைத்த பொறுக்கிறேன் ஓடியா உனக்கு நாளா நல்ல கரகம் அம்மா ஏ நாயகிய தாய சந்தியம்மா உனக்கு நடந்தாடுகின்ற திருக்கிறகமா தாய ஐந்தா நல்ல கிரகம் அம்மா அசைந்தாட திருக்கிறகம் ஆறா நல்ல கிரகம் அம்மா அருளாடும் திருக்கிறகம் ஏழா நல்ல கிரகம் அம்மா ஏழாம் கிரகம் அம்மா தாயை இருந்து விளையாட பொறுக்கிறகம் தாயாக்கி நீ சட்டிக்காரி நீ ஹரிராமனோட தங்கையம்மா நீ தீ சட்டி காரியம்மா தாய காரியம்மா நீ திருமாலினோட தங்கையம்மா போடுங்கம்மா நீங்க ஒரு குலவ தாய ஒரு குலவ உங்க பொன்னான மணி குலவ உடல் என்ற கும்பிக்கு உணவென்ற ஓயாத இரவும் சாமி உண்டுண்டு உறங்குவார் கண்டது எல்லாம்
தாய் என்றும் சேய் நீ என்றும் நான் தாய் என்றும் சேய் நீ என்றும் நான் தமையனை இது இடை நின்றும் கடை நின்றும் ஏனென்றும் கேளாம் இருப்பதும் அழகாகுமா ஈசனே சிவ நேசனே என்னை ஈசனே சிவ நேசனே என்னை எந்தில்லை வாழ் நடராஜர் குமர குருபரனை வச்சி வேலா குமர குருபரனை வச்சி வேலா அப்பனே கொட்டறிந்தேன் மால்மடி ஐயனே சூரல் தண்டை முடித்தோம் ஆதி சுப்பிரமணியாவே அமரர் சிறைகள் எல்லாம் மறுத்தோம் ஆறு சடை வேல் முரு காண குரவல்லி மணவாழ கந்தவடி வேல் முரு நீ மால் மருகா வேல் முருகா மால் மருகா வேல் முருகா ஆடி மாயனோட திருமுருகா சாமி அமரர் குரு சர்க்குரு அஞ்சனா தேவி வாழா எனக்கு அனுமந்தனே அருள் புரி தாய செண்பகா வள்ளியம் என் சிறை கடக்க வான்மணி சிறுமிக்கு நீ அருள் புரி நீ பாப்பானை பழி முடித்த பழுகை நல்லூர் இசைக்கு அம்மா இந்த பாலைக்கு அருள் புரிவார் தாய செங்காட்டி நீலி அம்மா நீலி அம்மா நின்னருள வேணுமா வேணும் அம்மா தாயே சாமி நாகலோகப்பட்டன நாகமுடி ராஜமான நாகக்கண்ணி வெண்கொடியா அவ எட்டு நல்ல கலசத்தி அத்தகாளி தான் பிறந்தாள் முதலாவது பிறந்த வேளா மூத்த வேளா சந்தி அம்மா இரண்டாவது பிறந்த வேளா
காமாட்சி அம்பிகையா ஆறாவது பிறந்தவள் அவர்த்தினி காளியம்மா ஏழாவது பிறந்தவளா ஏழாவது பிறந்தவளா ஏற்றதொரு சடக்குத்தியா எட்டாவது பிறந்தவள் அட்டகாளி அவள் அம்மா வந்து பிறந்த அம்மா வந்து அவதாரம் செய்த போது என் நாகலோக பட்டணத்திலே நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் மனதிலே மட்டில்லாத மகிழ்ச்சி கொண்டு நாலு ஒரு மேனையும் பொழுது ஒரு வண்ணமுமாக சிரோடும் சிறப்போடும் செல்வமாகவே வளர்த்து வருகிறார்கள். அப்படி வளர்த்து வரக்கூடிய நாளையில ஆதி கைலாசத்திலே பராசக்தியாகப்பட்ட பார்வதா தேவி பார்த்தார். இந்த ஆண்டவே சிவபெருமா என்னால முடியாதுன்னு சொன்னாரு. ஆனா நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் நான் தான் பிள்ளை வரத்தை கொடுத்தேன். அப்பேற்பட்ட மகிமையை இந்த ஆண்டவே சிவபெருமானுக்கு தெரியப்படுத்தணும். சக்தியின் மகிமை என்னவென்று சிவபெருமான் அறிய வேண்டாமா என்று ஆதி கைலாசத்திற்கு ஓடி வந்து சாமி ஆண்டவனே பகவான் ஆண்டவனே பகவான் நீங்க அடியாளோட வார்த்தை கேளு ஈரேழு உலகமே போகும்போது பார்வதியா அழக போல பார்வுலகில் ஈஸ்வரியா அழக போல இறைவன் சிவன் கோமதியா அழகை போல கொண்ட
முதல் அமுதலாக்க போகும்போது சரி என்னை போல் அழகு பெண்ணை எங்கேயாவது நீங்க இந்த உலகத்திலே பார்த்தது உண்டா? அம்மா பார்வதி என்ன பகவானே நாளைக்கு வாரி சண்டை இன்னைக்கு எடுத்துருவோம். அப்பதான் பகவான் யோசனை பண்ணாரு. நான் 17 16 உலகமெல்லாம் இறை அளக்கிறது படி அளக்கதான் எனக்கு வேலை. பகவானுடைய வேலையை தவிர யாரு அழகா இருக்கா யாரு அசிங்கமா இருக்கா ஆ அப்படின்னா பார்க்கதான் என்னுடைய வேலை சரி அப்படின்னு ஆமையா பகவான் சொன்னாரு. சரி என்ன சொன்னாரு? என்னது? ஆண்டவனாகிய சிவபெருமான் சொன்னபோது ஆமையா அந்த பராசக்தியாகப்பட்ட பார்வதா தேவி என்னய்யா ஆண்டவா என்ன நான் உங்ககிட்ட அப்படி என்ன கேட்டேன்? என்னத்தை கேட்டேன்? என்ன மாதிரி அழகு பெண்ணை எங்கேயாவது உண்டானாதுன்னு கேட்டேன். ஆமா நான் கேட்டேன். எம்மா பார்வதி என்ன உன்னை போல் அழகு பெண்ணை ஆண்டவை இந்த உலகத்துல இதுவரைக்கும் இல்லைன்னு நினைச்சேன். ஆமா ஆனா இப்போது சிலது காலங்களாக என்னய்யா நான் இறைவன் படியிழந்து விட்டு கைலாசத்திற்கு திரும்பி வரும்போது நாகலோக வட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணையும் பெற்ற திருமக்கள் அடேங்கப்பா என்ன ஒருவரல்ல இருவரல்ல எத்தனை பேர் அட்டகாளியர்கள் 8 பேர்களாகவே பிறந்திருக்கிறா பார்வதி. 8 பேர்கள் பிறந்திருக்கா. அவ இருக்க அழக பார்த்தா அதான கேட்டேன். கோடி சூரியனை பிடித்து ஒரே குகைக்குள் அடைத்தத மாதிரி அவன் நல்ல பழி ஈச்சின்னு இருக்கா. அவள் எப்பேற்பட்ட அழகு தெரியுமா? எப்படி செக்க நல்ல சிவப்பழகி அவசந்தூர பொட்டழகி வங்கி நல்ல தலையழகி வாடாமல்லி பொட்டழகி போற தலையழகி முக பொட்டழகி அவள பூசையலி அவளுக்கு ஒரு பாகம் தலைமுடியா அரைத்துமல்ல வலித்ததை அருமமகா கண்ணம் ரெண்டா கோவை பழம் செயலில கோமதியா 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 உதடல முத்து கட்டி கோர்த்ததை முன்வரிசை பல்லல பதைக்கும் கட்டி கோர்த்ததை பதினாறு வல்லா தாமரை இதழு போல தையலரின் கண்ணம் ரெண்டு மஞ்சன பெட்டி போல மங்கையவா நாடிகளா
அப்பேற்பட்ட மாரியம்மா, காளியம்மா, சந்தியம்மா, முத்தாரம்மா, முப்பிடாதி, ஆமா காந்தாரி, கனகதுர்க்கை, ஆமையா கருமாரி, உருமாரி, குருமாரி எல்லாத்துக்கும் இளையவா என் தாயாகப்பட்ட வடக்குத்தி அம்மா. வடக்குத்தி அம்மா அடேங்கப்பா, என்ன அவ 8 பேரும் இருக்கும் அழக பார்த்தா அடியான்னு சொல்லுத. இடிச்சு வச்ச மாவும் எலுமிச்சம்பழம் கலரும் சேர்ந்தா என்ன ஒரு அழகா இருக்குமோ அடா 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 அப்படி ஒரு அழகு அம்மா. அப்பேற்பட்ட அழகு மஞ்சளை முறிச்சா அம்மா பச்சை மஞ்சளை முறிச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? அடே அப்பா மஞ்சள் மஞ்சேன்னு இருக்கும் மஞ்சள் தேரா இருக்கும். அம்மா அப்போ இப்பேற்பட்ட அழகு நிறைந்த பெண்ணாக பெண்ணாக அட்டகாளி 8 பேரும் இருக்கிறாள் என்று என்றும் என்றும் ஆண்டவன் இன்னும் என்ன சொல்லுகின்றார் தெரியுமா? என்ன சொன்னா ஏடி அம்மா பார்வதியே, ஏடி அம்மா பார்வதியே, என்னுடைய வார்த்தைக்கு தாயான சந்தி அம்மா கமுகங்குலை சாய்ந்ததை போல் கட்டழகி கழுத்தழகா மெழுகுருகி வார்த்ததை போல் மெழுகுருகி வார்த்ததை போல் முதுகினோட தன்னழகா பொக்கிஷம் விரித்ததை பொசத்தினோட திருவழகம் 5 விரலழகம் அவர கசையலில 10 விரலழகம் பயத்தனத்து செய்யலில பச்சிரம் பதித்ததை போ பச்சிரம் பதித்ததை போ வாய்த்த 10 நகமழகா 10 வெள்ள நகமழகா சித்துடுக்கை செய்யலில் சேலை கட்டும் இடையழகா ஆளிலை செய்யலில் அருமமக வயரழகா அம்பிகையா 8 பேர் இடையழகா துடையழகா இடையழகா துடையழகா 8 நல்ல காளியரா 8 நல்ல காளியரா கடைந்ததை போல் அவ பாம்பின் படத்தை போல படத்தை பாம்பு படத்தை பாதத்தின் திருவழகா அவ பாதத்தின் திருவழகா இப்பேற்பட்ட அழகா இருக்காளே 8 பேரும் அவளுக்கு முன்னால நீ எல்லாம் அழகுன்னு சொல்ல முடியுமா? நீ எல்லாம் ஒரு அழகா தன்னை வச்சுக்குமா அந்த விட்டு கொலக்கட்டை சரி ஊரை வச்சுக்குமா ஊச கொலக்கட்டை சரிதானே விடியா காலம் ஆச்சுன்னா சாப்பிட முடியுமா? ஏன் சாப்பிட முடியாது? நூல் வந்துடும் ஊசி போகும் அதனால அது ஆகாது. அதனால தான் தான் அழகுன்னு நீ ஆணவப்படாத ஆணவம் கொள்ளாத என்ற ஆண்டவன் சிவபெருமான் சொன்னபோது ஆதிபரா சக்தியாகப்பட்ட அந்த பார்வதா தேவி என்ன செய்கிறாள்? இந்த ஆண்டவன் நம்ம கிட்டயே நம்ம தங்கச்சியை பத்தி ரொம்ப வசதியா பேசுதார ரொம்ப புகழா பேசுறாரு. இப்பேற்பட்ட இறைவன் இன்னைக்கு அவ 8 பேரு சின்ன பிள்ளை சரிதானே இப்பமே இவ இப்படி ஒரு அழகா இருந்தான்னா சரி நாளைக்கு வயதுக்கு வந்து வாலிபமாகி இருந்தான்னா ஆனால் அம்மா இதுல இருந்து இன்னும் 2 மடங்கு அழகா இருப்பா. அம்மா அழகா இருப்பா. அப்படி இருப்பதனால போன தீபாவளிக்கு என்ன என் வீட்டுக்காரர் ஒரு சேலை கேட்டா நான் கேட்டேன். நான் வடை தான் சுட போய் விட மாட்டேன். இல்ல சரி என் வீட்டுக்காரர் ஒரு சேலை கேட்டா சரி கேட்கட்டும். புது சேலை எடுத்து கொடுத்தேன். சரி அதை கட்டிட்டு வந்து நின்னா தீபாவளி அன்னைக்கு என்ன கட்டிட்டு வந்து என்கிட்ட கேட்டா சரி என்னங்க இந்த சீரை எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னா நீங்க இன்னும் நீ நான் சிம்பிளா ஒரு வார்த்தையை சொன்னேன். எப்படி இந்த சீரை நீ கட்டிதை விட உன் தங்கச்சி கட்டினா சூப்பரா இருக்கும் அப்படின்னு. அப்படியா? ஆமா உனக்கு சேட்டை தானே. எதுக்காக சொன்னேன்? எதுக்கு?
எதுக்கு 50 ரூபாய்க்கு சேலை எடுத்தாலும் 500 ரூபாய்க்கு சேலை எடுத்தாலும் கட்டக்கூடிய உடம்பு சைஸ் உள்ள பெண்கள் கட்டணும். அப்படியா? என் வீட்டுக்காரி கொஞ்சம் குண்டான பொம்பளை. அவன் குண்டாடி மாதிரி. ஆமா. சரி. நான் கொஞ்சம் கொஞ்சம் ஒல்லியான பிள்ளை. அவன் நல்லா சிலுக்கு மாதிரி. ஆமா. சரி. அதனால தான் அப்படி சொன்னேன். சரி. அது மாதிரி போட்டோம். அப்படியே சொல்லிட்டு வாங்க மச்சான். சொல்லிக்கிட்டே வரோம். அதனால பகவான் பார்வதியை விட்டுட்டு சரி பார்வதி தங்கச்சி சத்தியமான அழகா இருக்கான்னு சொல்றாரு. அப்ப பார்வதிக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்படியா? நம்ம எவ்வளவு அழகா இருக்கும். நம்ம தங்கச்சியை பார்த்து அழகா இருக்கான்னு சொல்றாரு. அந்த மனுஷன் இப்பவே இப்படி நினைச்சான்னு சொன்னா அப்படின்னா பகவான் ஏற்கனவே போலம் கட்ட மனுஷன். என்ன கட்ட மனுஷன்? வனமரத்துல பாவடையை கட்டினாலும் பாஞ்சி போய் பாப்பாரு. எதுக்கு பாக்காரு? இது பெண்ணா இல்ல பனமரமா? அப்படி கிடையாது. அதுதான் நீங்க தப்பா நினைக்கீங்க. என்ன பகவான் எதுக்கு பாக்காது தெரியுமா? எப்படி? இது காளியம்மாளா இல்ல மாரியம்மாளா சரி இல்ல எசக்கியம்மாளான்னு பாக்காரு. அப்படியா? வேலையான அம்மா வேலை அம்மா ஏ சந்தி அம்மா உனக்கு விளையாடும் சமயம்மா தாய வேலையம்மா சட்டி கொண்டு தாய ஆகாளி போட்டு வாரா சட்டி கொண்டு அமாரி சட்டியா பூச்சட்டியா ஏ பூச்சட்டியா ஏ சட்டி கொண்ட சட்டி அம்மா பூச்சட்டியா கொண்ட சந்தி அம்மா சட்டி கொண்டு கொண்டு அவளி போடுவாளா உனக்கு வேலையான வேலையில அம்மா விளையாடி வாராள சந்தி அம்மா மாரியம்மா ஏய் மாரியம்மா அவ சதுராட்டோ போட்டு வர ஏ மாரியம்மா அங்க மஞ்சேர வடிவடையா ஏ மாயனூட தங்கையம்மா அக்கால வேலையில உனக்கு விடிய ஒரு சாமம் போல வேப்பம் கூட ஒரு கையில விபதி கப்பல ஒரு கையில முக்கவிரி தாயாக்கி தீ கொண்டு ஆதாளி ஓடுவாள ஏழையான ஏழையம்மா விளையாடும் இது சமயம் இது சமய ஏ அம்பிகைய சந்தி அம்மா ராமன் தங்கையம்மா அவ தீச்சட்டியா பூச்சட்டியா ஏட்டுக்கு எட்டு மாடி வாரா அவ பூச்சட்டிய கையில் எடுத்து அவ புகழாக ஆடி வாரா அவ செவ்வாட காரியம்மா அவ சிவனாரோட தேவியம்மா அவ மஞ்ச நல்ல புடவ
பொட்டுக்காரி அவ கோபாலம் என் தங்கையம்மா என் தாயான அவ சந்தியம்மா தாயாடி வரா ஆடி வர பாடி வாரா அவ பாடி வாரா அவ ஆதாளி ஆகாளி கொண்டு வாரா சடகுலுங்க சடகுலுங்க முடிகுலுங்க அவ சக்தி கொண்ட ஏ சந்தியம்மா தயாஞ்சி சட அது கொஞ்சி வர ஓ அழகு சட ஏ பின்னி வர தய பட்டு போல நாவழகா அவ நாவழகா தய பவளம் போல பல்லழகா மச்சரிசி வனமதியில நீ சாகாத ஏ மகுடனைத்தான் அவ சம்காரம் ஏ முடித்த வேளாண் ஏ வதை முடித்த ஏ சந்தியம்மா நீ முத்து வரம் பெற்ற வேளாண் ஏ முக்கண்ணனார் தேவியம்மா அவ சக்தி கொண்டு தாய பிறந்த வேளாண் அவ மஞ்சப்பாலு அவ விளையாடி அவ மகிழ்ந்து ஓடி ஏ வாராடு ஏ மஞ்சப்பாலு விளையாட ஏ விளையாட மகிழ்ந்து விளையாடு கொட்டு மேல முழக்கத்தோடு அவ கொலவ போட்டு அவ வாராள தயவில்லோடு வைகையாத்து தண்ணீர போரியம்மா தாயே உன்னை சிந்தாம செதறாம வளர்த்தனம்மா தாயே சிந்தாம செதறாம வளர்த்தனம்மா தாயே நான் வளர்த்தனம்மா உன்னையே நீ வைகையாத்து தண்ணீர போரியம்மா தாயே உன்னை சிந்தாம செதறாம வளர்த்தனம்மா தாயே நான் வளர்த்தனம்மா உன்னையே நீ சித்தாத்தான் தண்ணீர போரியம்மா தாயே நீ சித்தாத்து தண்ணீர போரியம்மா தாயே உன்னை காயாம கருகாம வளர்த்தனம்மா தாயே காயாம கருகாம வளர்த்தனம்மா தாயே நான் வளர்த்தனம்மா உன்னையே நான் தங்கையாத்து தண்ணீர பொரியம்மா தாயே உன்னை கோணாம குலுங்காம வளர்த்தனம்மா தாயே கோணாம குலுங்காம வளர்த்தனம்மா தாயே நான் வளர்த்தனம்மா உன்னையே நீ குண்டாறு தண்ணீர பொரியம்மா தாயே நீ குண்டாறு தண்ணீர பொரியம்மா தாயே நான் 8 நாள விரதம் இருந்து வளர்த்தனம்மா தாயே 8 நாள விரதம் வளர்த்தனம்மா உன்னையே நீ எதிர்த்த வீட்டு விருந்தாளி போல் பொரியம்மா தாயே நீ எதிர்த்த வீட்டு விருந்தாளி போல் பொரியம்மா தாயே 10 நாள விரதம் இருந்து வளர்த்தனம்மா தாயே
10 நாளா விரதம் இருந்து வளர்த்தனம்மா தாயே நான் வளர்த்தனம்மா உன்னையே நீ பக்கத்து வீட்டு விருந்தாளி போல் பொரியம்மா தாயே என்ன நீ பக்கத்து வீட்டு விருந்தாளி போல் பொரியம்மா தாயே நீ படுக்க பாய் இல்லாமலே வளர்த்தனம்மா தாயே நான் வளர்த்தனம்மா தாயே நீ பக்கத்து வீட்டு விருந்தாளி போல் பொரியம்மா தாயே நீ பக்கத்து வீட்டு விருந்தாளி போல் பொரியம்மா தாயே நான் உண்ணாம உறங்காம வளர்த்தனம்மா தாயே நான் உண்ணாம உறங்காம வளர்த்தனம்மா தாயே நான் வளர்த்தனம்மா உன்னையே நீ அடுத்த விட்டு விருந்தாளி போல் பொரியம்மா தாயே நீ அடுத்த வீட்டு விருந்தாளி போல் பொரியம்மா தாயே நீ இப்போ போற மாதிரி எப்ப தாய வருவ தாய இப்போ போற மாதிரி எப்போ தாய வருவ இப்போ போற மாதிரி எப்போ தாய வருவ நீ எப்போ தாய வருவ அடுத்த வருஷம் இதே மாதம் ஆனந்தமா வரணும் அடுத்த வருஷம் இதே மாதம் ஆனந்தமா வரணும் சரி அடுத்த மாதம் இதே வருடம் ஆனந்தமா வரணும் அவ ஆடி விளையாடுவாளா அம்மா சந்தி அம்மா ஆடுவாளாம் பாடுவாளா அம்மா சந்தி அம்மா அவ அம்மா சந்தி அம்மா ஆவேசமா வாராளம்மா தாயே முத்தாரம்மா அவ ஆவேசமா வாராளம்மா தாய மாரியம்மா அவ வேப்பிலைய கையில எடுத்து விளையாடி வருவா வேப்பிலைய கையில எடுத்து விளையாடி வருவா அவ விளையாடி வருவா அவர் வேண்டியது ஒரு மக்களுக்கு விரும்பும் வரமும் தருவா அவ வேண்டியதொரு மக்களுக்கு விரும்பும் வரமும் தருவா அவ சூலமத கையில எடுத்து சுத்தி விளையாடி சூலமத கையில எடுத்து சுத்தி விளையாடி அவ சுத்தி விளையாடி அவ சுத்தி விளையாடிடுவா சொல்லி வரம் தருவா அவ சுத்தி விளையாடிடுவா சொல்லி வரமும் தருவா அவ சாட்டையவும் கையில எடுத்து சதுராடி வருவா சாட்டையவும் கையில எடுத்து சதுராடி வருவா அவ சதுராடி வருவா அவ சங்கடங்கள் இருப்பவர்க்கு சங்கடங்கள் தீர்ப்பா அவ சங்கடங்கள் இருப்பவர்க்கு சங்கடங்கள் தீர்ப்பா அவ கப்பறைய கையில எடுத்து கட்டழகி வருவா கப்பறைய கையில எடுத்து கட்டழகி வருவா அவ கட்டழகி வருவா அவ கவலைகளை தீர்த்திடுவா கண்ணி சந்தன மாறி அவ கவலைகளை தீர்த்திடுவா கண்ணி சந்தன மாறி அவ கும்பமத தலையில் வைத்து கூத்தாடி வருவா கும்ப
மத தலையில் வைத்து கூத்தாடி வருவா அவ கூத்தாடி வருவா அவ குறை தீர்க்க வந்திடுவா போடுங்க மணி கொலவ அவ குறை தீர்க்க வந்திடுவா போடுங்க ஒரு கொலவ அவ கோவிலுக்கு உள்ளிருப்பா குழந்தை மாறியாத்தா மனம் குளிரும் அவளை பார்த்தா காடி செழிக்க வேணும் காலமலை பொழிய காடி செழிக்க வேணும் காலமலை பொழிய தாய இப்போ போற மாதிரி எப்ப தாய வருவ இப்போ போற மாதிரி எப்ப தாய வருவ நீ எப்ப தாய வருவ நீ அடுத்த வருஷம் தை மாதம் ஆனந்தமா வரணும் நீங்க அடுத்த வருஷம் தை மாதம் ஆனந்தமா வரணும் அவ சித்தாத்தான் தண்ணியில சின்ன பெண்ணா போறா அவ சின்ன பெண்ணா போறா அவ சின்ன பெண்ணா போறாளம்மா போடுங்க ஒரு கொலவ அவ சின்ன பெண்ணா போறாளம்மா போடுங்க ஒரு கொலவ அவ வைகையாத்து தண்ணியில வயசு பெண்ணா போறா வைகையாத்து தண்ணியில வயசு பெண்ணா போறா எங்கே சந்தி அம்மா அவ வயசு பெண்ணா போறாளம்மா போடுங்க ஒரு கொலை அவ கங்கையாத்து தண்ணியில கன்னி பெண்ணா போறா கங்கையாத்து தண்ணியில கன்னி பெண்ணா போறா தாயாட்ட காலி 8 பேரும் சந்தனமான் ஜோலையில இரண்டாவது உயிர்கள் வாங்கி முப்புறத்து கோட்டையில அவ முக்கண்ணை இடம் மாதில அவ மூன்றாவது உயிர்கள் வாங்கி தாயான சத்தியம்மா சக்தி கொண்ட மாரியம்மா மகுடனை வதை முடித்து கைலாச மலையதில முத்து வரம் வாங்குவாளா பரிசோதிக்க வேணும் என்று பகவானுக்கு போடுவாளா முத்து போட்டு முத்திரைக்கு முக்கண்ணை இடம் மதியில ஆக்குவாரா அழைக்குவாரா 1008 வாரம் கொல்லும் வாரம் வெல்லும் வாரம் கோடி வரங்கள் வாங்கி கைலாச மலை கடந்து கருண சங்கிலி பருவதம்மா நெருப்பாறு மயிர்பாலம் நேரேகள்லாம் ஒரு சுனையா இருட்டை நாடு கடல் விட்டு ஏகபோக நாடு விட்டு போஜராஜ பட்டணம்மா புகழ் பெருகி வாராரே சீர்காழி சிதம்பரம்மா தென்மேற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதையாக உருண்டமலை திரண்டமலை ஒய்யார கழுகுமலை கழுகுமலை கந்தனையும் கடுகாச்சல மூர்த்தியமும் கண்டுமல்ல தான் வணங்கி சங்கரன் கோவிலில சங்கரனையினார ஆவட கோமதிய தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி புளியங்குடி பாதையாக புகழ் பெருகி வாராள தென்காசி தன்னதில ராஜ கோபுரத்தில் விசாலாட்சி உலகம்மா காசி விஸ்வநாதரை வணங்கி அவ குச்சாலம் தன்னதில அருவிக்கர நீராடி
வேட்டை விட்டு இடைகால் பாதை கூடி வேலாயுதபுரம் விட்டு கள்ளமொழி பாதையாக எந்த மரம் தன்னதில வடக்கு முகமாக பாராளே அம்பிகையா அவ வீரசிகாமணி தன்னதில ஊருக்கு நடுவினில ஆத்தா நிலையங்களை வாங்குவாளா ஊருக்கு நடுவிலே நிலையங்களை வாங்கி அவளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை கொடை போட்டு கொடுக்க வரி கொடுக்கும் மக்களிடம் வயிறெடுத்து கோமரமாகவே ஆடி நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு செல்லும் தெய்வமாக இந்த வீரசிகாமணி வாழும் மக்களையும் அவளை வணங்கி வரக்கூடிய பெயர்களையும் சந்தியிலே அமர்ந்ததினாலே சந்தி அம்மாள் என்று பேர் நாமங்களை வண்டி சாலை ஓர காவல் தெய்வமாகவே அமர்ந்து என் வண்டிக்கார வைரவ சாமியோடு மாரியம்மாளோடு பேச்சியம்மா மாயாண்டி சுடலை கருப்பசுவாமியோடு காவல் காக்கும் கருப்பசாமியோடு தெய்வங்கள் எல்லாம் மக்களை ஓர் பயிராக வளரச் செய்து மக்கள் ஓர் பயிராக தெய்வங்கள் எல்லாம் ஒரு வேலியாக என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார். மங்கள வாலியவே வாலியவே பாடுவதற்கு நாங்க பாடுவதற்கு பால சரஸ்வதியே அம்பிகையார் கோவிலது வாழ்க வாழ்க கோவிலது வாழ்க வாழ்க கோமரத்தார் வாழ்க வாழ்க நாட்டாமை தர்மகத்தார் பொக்கிஸ்தார் கணக்க பிள்ளை வரி கொடுத்த மக்கள் எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்தவர்கள் அனைவரும் வாழ வேண்டும் ஆலயம் நன்னதில அறப்பணிகள் செய்தவர்கள் பந்தலது போட்டவர்கள் பந்தல் அலங்காரம் செய்தவர்கள் கோவில் பணி செய்தவர்கள் கும்மியடித்த தாய்மார்கள் குலவை போட்ட பெண்கள் எல்லாம் கோடி காலம் வாழ வேண்டும் ஆலயம் தன்னதில அமர்ந்ததொரு மக்கள் எல்லாம் எதில்லதுவும் பார்த்தவர்கள் ஐயா நாமல் கதை கேட்டவர்கள் நம்மை ஏசினவர் பேசினவர் எல்லோரும் வாழ வேண்டும் போச்சினவர் தூச்சினவர் ஒரு காலம் வாழ வேண்டும் அன்பளிப்பு செய்தவர்கள் ஆதரித்த சீமான்கள் இருக்கையிடம் தந்தவர்கள் சாப்பாடு கொடுத்தவர்கள் காப்பி தண்ணீர் கொண்டு வந்தோர் கைலை போல் வாழ வேண்டும் முளைப்பாரி போட்டவர்கள் அக்கீனி சட்டி எடுத்து ஆடி வந்த பேர்கள் எல்லாம் ஆடு வரி கொடுத்தவர்கள் ஏமிதங்கள் செய்தவர்கள் மேலை இசை கலைஞர்களும் மேன்மை வச்சு வாழ வேண்டும் நாதஸ்வர வித்வான்கள் நலமுடனே வாழ வேண்டும் ஆலயம் கண்ணதில அமர்ந்ததொரு மக்கள் எல்லாம் வீடியோ பதிவு செய்தவர் மேன்மை வச்சு வாழ வேண்டும் மைக்கு சட்டமைக்கும் தந்த
பாடினவர் வாழ்க வாழ்க பக்க புலவரெல்லாம் வாழ்க வாழ்க எல்லோரும் வாழ வேண்டும் என் குருவும் வாழ வேண்டும் வாழ வேண்டும் வாழ வேண்டும் 100 கோடியா ஐயா 100 கோடி மலை முருகனோட சாமி ஏறுமாயில் ஏறி விளையாடும் ஏறுமாயில் ஏறி விளையாடும் விளையாடும் முகம் ஒன்று ஈசனோடு ஞானமொழி கூறும்படியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருகவே ஐயா மாறுபாட சூரனை வதைத்த முகம் ஒன்று வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் அருள ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் முருகா நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலத்தில் அமர்ந்த பெருமாள் நண்பர்களே, அதே மாதிரி சாரல் டிவியை எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கண்டிப்பாக அமைக்கிருங்க. அப்போ தான் அவங்க பொருடைய எல்லா நிகழ்ச்சியும் நம்மளை வந்து சேரும். எல்லாருமே பார்த்து குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க நண்பர்களே.